லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட மூவர் கெகிராவில் வைத்து இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுடன் இருந்த முக்கியமான குற்றவாளி தப்பிச் சென்ற நிலையில் அவரும் இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். லசந்த விக்ரமசேகர ஹரக்கட்டாவின் நெருங்கிய கூட்டாளி என கூறப்படுகின்றது. இந்த நிலையிலே பிரதேச சபை உறுப்பினராக இருந்த நிலையில் அவரின் ஆசனத்தில் வைத்தே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இலங்கையில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களின் ஆடை தொடர்பாக சர்ச்சைகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. அண்மையில் முஸ்லிம் தாதிகள் தமது கலாச்சார ஆடையை அணிய முடியும் என அமைச்சர் விஜித ஹேரத் கூறியிருந்தார். என்றாலும் அதற்கு எதிராக இன்று முத்தட்டுவே ஆனந்த தேரர் கருத்து வெளியிட்டுள்ளார். எந்த கலாச்சார ஆடைகளையும் அணிய முடியாது, முஸ்லிம்களுக்கு கலாச்சார ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டால் தாம் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வோம், அதே போன்று விடுமுறை ஆர்ப்பாட்டம் செய்வோம் என முத்தட்டுவே ஆனந்த தேரர் கூறியிருந்தார். முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை தொடர்பாக காலத்திற்கு காலம் பேசி தீர்க்க வேண்டிய விடயம் கிடையாது. முஸ்லிம்களின் கலாச்சார ஆடை தொடர்பாக, உரிமை தொடர்பாக மொத்தமாக அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும்.